கேட்டுக்கொண்டிருந்த அந்த மன்னன் கேட்டாரு, சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுடைய அல்லாஹ்விடம் இருந்து ஏதும் வந்திருக்கிறதா? அப்ப அதை என்னன்னு சொல்லி எங்களிடத்துல சொல்லுங்க என்று சொல்ற நேரத்துல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரியம்ல வரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பிக்கிற நேரத்துல இதை கேட்டுட்டு இருந்த மன்னன், அந்த சபையில இருக்கக்கூடிய ஏனைய மத போதவர்கள் எல்லாரும் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்ச நேரத்துல கடைசியாக அந்த மன்னன் கூறினான், இதே விஷயத்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மக்களை நாங்க உங்க 2 பேர்ட்டையும் ஒப்படைக்க மாட்டோம். அதனால நீங்க வந்தவாறே போங்க என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸ், அதே மாதிரி அப்துல்லாஹ் பின் அபி ரபியா அவர்களிடம் நான் இவர்களை ஒப்படைக்க மாட்டோம்னு சொல்லி வெளியில அனுப்புற நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மத்த தோழருக்கு சொல்கிறார்கள். எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, இவர்கள் அடியோட அழிக்கிற மாதிரி, இந்த மக்கள் அடியோட இல்லாம ஆக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நான் அந்த மன்னனிடம் முன்வைப்பேன் என்று சொல்லி சொல்ற நேரத்துல மத்தவர் சொன்னாரு, அப்படி செய்யாதீங்க. இவங்க எங்களை மார்க்கத்தை விட்டு போனாலும், எங்களுக்கு மாறு செய்தாலும் எல்லாரும் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்க சொல்லி சொல்ற நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களோட முடிவுல